இந்தியா, இங்கிலாந்து ஒரு வழியா இப்போ 2வது டெஸ்ட்டோடைய 2வது நாள் முடிவடைய போகுது. ஸோ 2வது டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் நாம் ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தோம். அதோட 2வது இன்னிங்ஸில் யாருமே எதிர்பார்க்கல. ஜெய்ஸ்வால் அவர்கள் எடுத்தோடனே 17 ரன்க்குலாம் அவுட் ஆனார். ரோஹித் சர்மா 13 ரன் அவுட் ஆனார். ஸோ ஏன்னா அது முதல் டெஸ்ட்டில் எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி தான் 2வது டெஸ்ட்லையும் முதல் இன்னிங்ஸை சூப்பராக விளையாண்ட நம்ம இந்தியா 2வது இன்னிங்ஸில் எடுத்தோடனே தடுமாறுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல இது வரைக்கும் எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்த நம்ம சுப்மன் கில் அவர்கள் மீண்டும் அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 147 பாலுக்கு 104 ரன்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு இலக்கை பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் மட்டும் இன்னைக்கு அடிக்காமல் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக மாறியிருக்கும். என்ன இந்தியா நல்ல ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 170 ரன் லீடிங்கில் இருந்தாங்க. இருந்தாலும் நமக்கு இது பத்தாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சுப்மன் கில் இன்னைக்கு 11 4ம் 2 6ம் அடித்து 104 ரன் அவர் சதத்தை கன்வெர்ட் பண்ணி இன்னைக்கு அவுட் ஆனார். அதற்கு பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 29 ரன்கள் அடிக்க, அது பண்டிதர் ஒரு 9 ரன் அடிக்க, அந்த இடத்துல அக்ஷர் பட்டேல் ரொம்ப நாட்களாக அவரும் இன்னைக்கு அவருடைய ஃபார்முக்கு திரும்பி அவருடைய அரை சதத்தை கடந்து போகிற நேரத்தில் 45 ரன்னுக்குலாம் அவுட் ஆனார். அப்புறம் பரத் 6 ரன், மீண்டும் அஸ்வினர்கள் இன்னைக்கு அவரும் அவருடைய ஆட்டத்தை கொஞ்சம் வெளிப்படுத்தினார் 29 ரன்கள். ஸோ இப்படி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆட்டத்தை ஃபார்முக்கு திரும்பி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை பதிவு பண்ணாங்க. 255 ரன்கள். அதாவது இப்போ இங்கிலாந்துக்கு 332 ரன்கள் லீடிங் இப்போ தேவைப்படுது. அந்த டைமில் தான் இப்போ இங்கிலாந்து அவங்களுடைய செகண்ட் டேவை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ செகண்ட் டேவில் கிளம்பி இறங்கி இன்னைக்கு ஒரு வழியாக அவங்க கிட்டத்தட்ட 67 ரன்கள் ஒரு விக்கெட் அப்படிங்கிற இலக்கோட அவங்க இப்போ ஆட்டத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் 332 ரன்கள் தேவைப்படுது. ஸோ இந்த 332 ரன்களை அடிக்க விடாமல் நாம் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி நம்ம பும்ரா சூப்பரான ஒரு பவுலிங் வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி இன்னைக்கு முதல் விக்கெட்டை நம்ம அஸ்வின் அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காரு. எப்போதுமே அஸ்வின் அவர்கள் முதல் விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது விக்கெட்டுகளை ஈஸியாக சுருட்டிடலாம். அதே மாதிரி தான் நாளைக்கு மீதி மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. நாளை மேட்ச்சில் கண்டிப்பாக குல்தீப் யாதவ், பும்ரா இவங்க எல்லாமே அவங்களுடைய திறமையான பவுலிங் வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலாந்தை ரொம்ப ரொம்ப சொற்ப ரன்கள் அவுட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி தலை தோனி இன்னைக்கு அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சச்சின் அவர்கள் இன்னைக்கு அடித்த சுப்மன் கில்லுடைய ஆட்டத்தை பற்றி வெறித்தனமான கமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு தான் சுப்மன் கில் தேவை அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் சுப்மன் கில் இதே மாதிரி முதல் டெஸ்ட் அடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முதல் டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சிருக்கும். ஆனால் முதல் டெஸ்ட்டில் அவர் சுத்தமாக ப்ளே பண்ணவே இல்லை. தொடர்ந்து ரோஹித் சர்மா அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தார். இன்னைக்கு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகாக பயன்படுத்தினார். ஸோ கண்டிப்பாக சுப்மன் கில் இதே மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தொடர்ந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி அடுத்ததாக நம்மளோட இந்தியா பவுலர்ஸில் இப்போதைக்கு இந்தியாவோட வெற்றிக்கு மிக முக்கியமான கருத்தாக இருக்க போகிறது நம்ம அஸ்வின், பும்ரா மற்றும் குல்தீப் யாதவ். இவங்க 3 பேரும் நாளைக்கு இந்த 2வது டெஸ்ட்டுடைய 2வது இன்னிங்ஸில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னும், இல்லாத பட்சத்தில் இந்தியா தோற்று போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய பேர்கள் எல்லாமே கருத்தில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இன்னும் 332 ரன்கள் இலக்கு இருக்குது அப்படின்னு நோக்கத்தில் நீங்கள் பவுலிங் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்க முடியாது. ஸோ நமக்கு இன்னும் ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் இருக்குது. அதனால் எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் பவுல் போட்டால் மட்டும்தான் நாளைக்கு இங்கிலாந்தை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு டிப்ஸையும் நம்ம தலை தோனி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியா நாளைக்கு இந்த பவுலிங்கை போட்டு 332 ரன் அடிக்க விடாமல் ஈஸியாக இங்கிலாந்து சுருட்ட வாய்ப்புகள் இருக்குமா, என்ன நடக்க போகுது, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.